அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் நேயர்களுக்கு முக்கிய அறிவிப்பு. ஸோ நீங்க எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜூனியர் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. ஸோ அடுத்ததான் ஆர்மி ரிட்டன் எக்ஸாமினேஷன் முடிக்க போறீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தது பிசிக்கல் டெஸ்ட் தான். ஸோ பிசிக்கல் டெஸ்ட்டுக்கான பயிற்சி வகுப்புகள் நம்மளோட அக்னி டிஃபென்ஸ் அகாடமியில நடைபெறுது. வந்து ஜாயின் பண்ணுங்க. 100% வெற்றியாளராக யூனிஃபார்மோட போங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா 22 ஏப்ரல் 2023 அன்னைக்கு முதல் ஷிப்ட்ல நடைபெற்ற கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை பத்தி தான் இந்த வீடியோல டிஸ்கஷன் பண்ண போறோம். ஸோ இது மஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஆல்ரெடி அட்டன் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, அடுத்து அட்டன் பண்ண போறவங்களா இருந்தாலும் சரி. ஏன் அட்டன் பண்ண போறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஸோ நீங்க இனிமே தான் தேர்வு எழுத போறீங்க அப்படின்னா இதுல கேட்டு இருக்கக்கூடிய தலைப்புகள் கொஸ்டின்களை பார்க்காதீங்க. இதே கொஸ்டின் திருப்பி வராது. இந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும். ஸோ அந்த டாபிக்ல நீங்க இது வரைக்கும் படிக்க ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னாலும் அகைன் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ நல்லது ஒரு ரிசல்ட் உங்களுக்கும் இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ள போலாம். G20 லாஸ்ட் சம்மிட் ஹெல்ட் ஆன் நியூ டெல்லி, இந்தியா. Question number 2. ICC headquarters is located in Dubai, UAE. Question number 3. WHO headquarters located in Geneva. Question number 4. Headquarters of UNO, New York. கிட்டத்தட்ட 3 வினாக்கள் ஹெட் குவார்டர்ஸ் அண்ட் ஆர்கனைசேஷன்ஸ்ல மட்டும். சரிங்களா? அதுல யூஎன்ஓக்குள்ள இருக்கக்கூடியதுல மட்டும் பார்த்தா அப்படின்னா 2 வினாக்கள் வருது. ஸோ நீங்க வந்து இந்த யூஎன்ஓவை தெளிவா படிச்சு வச்சுக்கோங்க. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு 2 வினா கண்டிப்பா இந்த டெஸ்ட்னு இல்லை, அடுத்தடுத்த டெஸ்ட்லயும் வர வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 5. பிக்கெஸ்ட் ஆயில் ரிஃபைனரி ஆஃப் இந்தியா, ஜாம்நகர், குஜராத். இது யாரோடது அப்படின்னா ரிலையன்ஸோடது. ஸோ ரிலையன்ஸ் குழுமத்தோடது தான் பிக்கெஸ்ட் ஆயில் ரிஃபைனரி இந்தியாலேயும். ஸோ அடுத்ததா கொஸ்டின் நம்பர் 6. கணேஷ் உத்சவ் செலிப்ரேஷன் ஸ்டேட். ஃபெஸ்டிவல்ஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபெஸ்டிவல்ல விநாயகர் சதுர்த்தி மிக விமர்சையா எங்கு கொண்டாடப்படுதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கான சரியான விடை மகாராஷ்டிரா. கொஸ்டின் நம்பர் 7. ஃபர்ஸ்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ராதாகிருஷ்ணன். ஈஸியான கொஸ்டின், லட்டு மாதிரி ஆன்சர் பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 8. நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட் ஆன் விச் ஸ்டேட், ஆந்திர பிரதேஷ். சரிங்களா? ரிவர் அண்ட் ரிவர் வேலி ப்ராஜெக்ட்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. கொஸ்டின் நம்பர் 9. ஃபாதர் ஆஃப் பயாலஜி, அரிஸ்டாட்டில். கவர்னர் ஆஃப் மகாராஷ்டிரா, ரமேஷ் பசிஸ். ஸோ இதுதான் அதற்கான சரியான விடை. அடுத்து கொஸ்டின் நம்பர் 11. எஜுகேஷன் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, தர்மேந்திர பிரதான். இதெல்லாம் நான் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் டைரக்டா படிச்சவங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல எடுத்து கொடுத்துருந்தேன். ஸோ அவங்களுக்கு ஜஸ்ட் 16 பேஜுக்குள்ளே பார்த்தா அப்படின்னா 2 கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆயிருக்கு. ஸோ அடுத்ததா பார்த்தா அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 12. மகாத்மா காந்தி அசாசினேட்டட் ஆன் 13 ஜனவரி 1948. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான டேட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்ததா பார்த்தா அப்படின்னா வாட் இஸ் தி ஸ்ட்ராங்கஸ்ட் மெட்டீரியல் ஆஃப் ஹியூமன் பாடி, எனாமல். கொஸ்டின் நம்பர் 14. கார்பா விச் இந்தியன் ஸ்டேட் டான்ஸ். கார்பா எந்த ஸ்டேட்டோட நடனம் அப்படின்னா குஜராத். அடுத்து ஹையஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் இந்தியா. ஸ்டாச்சு ஆஃப் யுனைட்டி தான் இந்தியாவோட ஹையஸ்ட் ஸ்டாச்சு. ஸோ இது வந்து பார்த்தா அப்படின்னா இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். இது வரைக்கும் ஷிஃப்ட் 1ல கேட்ட கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜிகேக்கான கொஸ்டின்ஸ். ஸோ நீங்க இந்த டாபிக்ல இருந்து இந்த ஹையஸ்ட், டாலஸ்ட் இந்த மாதிரியான டாபிக்ல இருந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஹையஸ்ட் ஸ்டாச்சு ஆஃப் இந்தியாவுக்கு ஆன்சர் பண்ணிருப்பீங்க. ஸோ பிஃபோர் நான் சொன்ன மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன்ஸ் அதோட ஹெட் குவார்டர்ஸ். ஸோ நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல கிரிக்கெட்ல இருந்து கண்டிப்பா ஒரு கொஸ்டின்ஸ் வருது. ஸோ அது மாற்றமே கிடையாது. கிரிக்கெட்ல இருந்து ஒரு கொஸ்டின் கம்பல்சரி இருக்கு. ஸோ கிரிக்கெட்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து நம்மளோட சேனல்ல வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீங்க அடுத்தடுத்து ஷிஃப்ட் அட்டன் பண்றீங்க அப்படின்னா உங்களோட ஷிஃப்ட்ல கேட்ட வினாக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. ஸோ தொடர்ந்து வீடியோக்களை பெற அக்னி டிஃபென்ஸ் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பயிற்சி பெற்று வெற்றி பெறணும், யூனிஃபார்ம் போடணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அக்னி டிஃபென்ஸ் அகாடமிக்கு வாங்க. 100% வெற்றியோட போங்க. தேங்க்யூ ஸோ மச். ஜெய் ஹிந்த்.